மே மாத பலன்கள். பொதுவாகவே இந்த மாத பலன்கள் போடுறதுக்கு சிக்கல் என்ன அப்படின்னா, நிறைய பேரோட கன்ஃபியூஷன். சார், சனி பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க, ராகு கேது பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க, குரு பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கு. ஷார்ட் டேர்ம் கோல்னா என்னன்னா, இந்த மாதத்தில் எனக்கு என்ன நடக்கும், நான் என்ன பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம், இந்த மாதத்தில் முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடலாமா, அந்த மாதிரி விஷயங்கள். வருட பலன்கள் என்பது பொதுவாகவே இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது வருட பலன்கள். மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கவிருக்கிறது. என்னவென்றால், சுக்கிர பகவான் தொடர்ந்து ஒரு 3 மாசம் ஓவர் ஸ்டே பண்றார் மீனத்துல. செவ்வாய் பகவான் ஏன்னே தெரியல, இவரு ஒரு 4 மாசம் ஓவர் ஸ்டே பண்றாரு கடகத்துல. இவங்கெல்லாம் யாருமே கேட்க முடியாதுன்னா கேட்க முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் IAS ஆபீசர்ஸ். நினைச்ச இடத்துக்கு போவாங்க, வருவாங்க, அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ நேர்மையான அதிகாரிகள். ஸோ சுக்கிர பகவான் இந்த மாதிரி உச்சம் பெற்று இருப்பதால் என்னென்ன நடக்கும்? உலகமே காதலில் முழுகும். சுக்கிரன் உச்சம். மே மாதம் என்ன ஆகிறது? புதாதித்ய யோகம் பெற்று சூரியனும் புதனுமாக சேர்ந்து ரிஷபத்தை அலங்கரிக்க போகிறார்கள். செவ்வாய் நீச்சமாக கடகத்திலே இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்குமாக வருகிறார். இவர்கள் வருவதால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது? யார் யாரெல்லாம் குபேரனாக போறீங்க, யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, காதல் ஓகே ஆகிறது யாருக்கெல்லாம், யாரெல்லாம் வெளிநாடு போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம், என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். மே மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே 3 கிரக பயிற்சிகளுமாக சேர்ந்து, ஒரு பக்கம் என்ன, சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, சனி 3ஆம் இடத்தில் மறைந்து விட்டாரு, 6ஆம் இடத்திலே குரு மறைந்து விட்டாரு. எல்லாருமே மறைஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு யாருதான் ஹெல்ப் பண்ணுவாங்க? நான் அடிக்கடி சொல்வேன், நல்லவர்கள் நல்லவர்களோடு சேரும் பொழுது பலன் அதிகமாகும். எப்படி? நல்லவர்களோடு சேரும் பொழுது சந்தனம் பன்னீரோடு சேர்வதை போல. புரியுதா? நல்ல விஷயத்தோடு சேரும்போது டபுள் ஸ்கொயர் ஆகும். கெட்ட விஷயங்கள் கெட்டதில் சென்று மறையும் பொழுது எப்படி? கெட்டதில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. அப்போ அந்த ராஜயோகம்ங்கிறது என்ன அப்படின்னா, கெட்ட விஷயம் கெட்டதில் கெட்டுவிடுது. 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 3, 4, 5 பார்க்கிறார், புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். 3இல் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப பாருங்க, 3, 12 காம்பினேஷன் வந்துருச்சா? இப்ப இது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. குரு பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். 12 கூடைய குரு 6இல் மறைகிறான். அப்போ இது ஒரு விபரீத ராஜயோகம். 12 கூடையவன் 6இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. சோ மேற்கொண்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடத்தில் 6இல் விபரீத ராஜயோகம் நடக்கின்ற இந்த குரு பகவான் 6இல் இருந்து உங்களுக்கு என்ன தருகிறார்? 5ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார். அடுத்து 6இல் இருந்து 7ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 2ஐ பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், தனஸ்தானத்தை குரு பார்த்து விடுவதால், தனஸ்தானத்தை குரு பார்க்கும்போது பெரும் பணம் உண்டாகிறது, பணம் வருவதற்கான வழிகள். அப்ப அங்க இருக்கிற ராகுவை குரு பார்க்கிறார். அங்க ஏற்கனவே குரு இருக்கார், அத ராகு இருக்கார், அதை குரு பார்க்கும். குரு சண்டால யோகம் என்பது உண்டாகிறது. குரு சண்டால யோகம் என்றால் என்ன அப்படின்னா, தனப்பிராப்தியில் குரு சண்டால யோகம் உருவாகிறது. எல்லாம் நல்லாதான் இருக்கு. 5 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 3ஆம் வீட்டில் இருக்கிறார் சனி பகவானோடு. 5 கூடிய சுக்கிரன். சுக்கிரன் யாருன்னு பார்த்துட்டேன்னா, யோகாதிபதி 5, 10 கூடியவர். இந்த 5, 10 கூடியவர் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, தனமும் இன்பமும் அதிகமாகிறது. 5ஆம் இடம் யோகம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிகமாகிறது. அதுல இருக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கிடைக்கிறது. 5ஆம் இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனும் புதனும் இருக்கிறார். 8 கூடியவன் 6 கூடியவன் எல்லாரும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்காங்க. இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் டைம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி கிடையாது. அதை 3ஆம் வீட்டு சனி பார்க்கிறார். இதான் சொன்னேன், எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த காம்பினேஷன். இப்ப பாருங்க, ஜோதிட சாஸ்திரம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன்.
மகர ராசிக்காரங்களுக்கு 8 சூரியன், சிம்மத்துக்கு அதிபதியாகப்பட்ட சூரியன் 5ஆம் வீட்டுல இருக்கார். உடனே என்ன நினைப்போம், குழந்தை பிராப்தி வராது, சொத்து விஷயத்துல பிரச்சனை வரும், அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், அடிக்கிட்டே போவோம் பிரச்சனை. அல்லது 6 புதன் 8 அவன் வரும்போதும் ப்ராப்ளம் சொல்லுவோம். 8 6 2 பேரும் சேர்ந்து 5ஆம் வீட்டுக்கு போது 5 சர்வநாசம் ஆயிருச்சு. 8 ஒருத்தர் இருந்தாலே போதும், 6 சேர்ந்து 5 காலி பண்ணிட்டான்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை நண்பர்களே. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக 8 6 பார்க்கும்போது 3 6 8 விபரீத ராஜயோகம் உண்டாக்குறது. ஏற்கனவே 12 குரு வேற அங்க 6ல இருக்காரு. அப்போ இதுவும் இந்த பந்தனம் மாதிரி 3 6 8 12 வந்துருச்சா. ஆக நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது என்னவென்றால், எந்த கெட்ட 8 3 மறைந்திருக்கும் பொழுது நன்மையை தருவார். நிறைய பேர் நீங்க சொல்லுவீங்க, நான் 7.5 சனியா இருக்கும் போது தான் சார் நான் நல்லாவே இருந்தேன், சும்மா ஏதாவது சொல்லுவாங்க சார். சும்மா ஏதாவது சொல்லல, உங்க ராசிப்படி அமைப்பு வந்து அப்ப இந்த மாதிரியான காம்பினேஷன்ல இருக்கும். 3 6 8 12 கூட லாக் ஆயிருக்கும். புரியுதா? இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கோங்க. 9 சந்திரன். சந்திரன் யாரு? சந்திரன் வந்து உங்களுக்கு 9 பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி 8இல் மறையும் பொழுது சந்தோஷம், சந்திராஷ்டமத்து அன்னைக்கு ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் என்ன பண்றார், மறைஞ்சுதான் உங்களுக்கு சந்தோஷம். எதிரி காலி, 9 காலி. இப்போ மீன கும்பராசிக்காரங்களுக்கு 4 9 சுக்கிரன் நல்லா இருந்தா தான் ப்ராப்ளம். நல்லா இருந்தா என்ன ப்ராப்ளம்? ஏன்னா அவன் பாதகாதிபதி, கெடுதல் மட்டுமே செய்வான். அவன் 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தனத்தை கெடுப்பான். அப்ப அவன் கெட்டதுதான் நல்லது. அவன் சனி கூட சேரும்பொழுது கெட்டு போயிடறான். சனியோட யார் சேர்ந்தாலும் கெட்டு போயிடறான். 7.5 சனியாச்சே, அவன் கெட்டு போறது நல்லது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். மைனஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஜி. அவ்வளவுதான் சிம்பிள், அவ்வளவுதான் சிம்பிள். இப்ப மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மற்றற்ற செல்வங்களும் மகிழ்ச்சியும் தன்னால் ஏற்படும். காரணம் இந்த மே மாதத்திற்கும் அமைப்பு. அடுத்ததாக வாங்க, மகர ராசிக்காரங்களுக்கு 11 சரராசி என்பதால் 11 செவ்வாய் பாதகாதிபதி. இந்த செவ்வாய் 7ஆம் வீட்டில் மறைகிறார். 7ஆம் வீட்டில் மறைவது எந்த விதமான பலன்களை தருகிறது? செவ்வாய் மறைதல் என்பது, கடகத்தில் மறைதல் என்பது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரும். என்ன காரணம்? அவன் பாதகாதிபதி, அவன் நல்லா இருந்தாதான் ப்ராப்ளம். செவ்வாய் மறையும் பொழுது நன்மைதான் ஏற்படும். 11 மறைகிறான். குரு பகவான் 6ஆம் வீட்டிலிருந்து 11 பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 5 புதனையும் சூரியனையும் பார்க்கிறார். அடுத்ததாக சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கேதான் பிரச்சனை. மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருக்க 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அப்பாவுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மகர ராசிக்காரர்கள் 8ஆம் இடத்துல கேது வருவதால் பிளட்ஜ் பண்ணீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி பிளட்ஜ் பண்ணீங்கன்னா திரும்ப கிடைக்காது. வீட்டு டாக்குமெண்ட் அடமானம் வைக்கிறேன் சார், நான் வந்து இது பண்றேன் சார், அது எதை நீங்க பண்ணாலும் அது போச்சு, அவ்வளவுதான், உங்களை விட்டு போயிடும், உங்களை விட்டு போயிடும். எதை நீங்க பண்ணாலும் சரி. 8 8ஆம் வீட்டுக்கு அதிபதியை நீங்க வந்து 8 வந்து அடமானம் வச்சா போயிடும். நிலை சொத்துக்கள், ஷேர் ப்ராப்பர்ட்டி, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஷேர்ல எல்லாம் போட்டதை இந்த கிரிப்டோ எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வித்துருவாங்க. விற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா போயிடும், அவ்வளவுதான், உங்களுடைய கையில இருக்கிற பணம் போயிடும். ஆக மகர ராசிக்காரர்களுக்கு மே மாதம் மாபெரும் சிறப்பான மாதமாக இருக்கும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை பாருங்கள். ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உருவாகி இருக்கிறது. மலேசியா பெனாங்கிலே வருகிறது. அப்ப மலேசியாக்காரர்கள் எல்லாம் என்னை டைரக்ட் கன்சல்டேஷன் நேரடியாக பார்க்கலாம். வாரம் இனி மலேசியா வருகிறேன், நேரடியாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அங்கே யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் வேணுமோ அவங்க வீட்டுக்கே சென்று செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.